ஊடகத்தின் வெற்றிக்கு அடிப்படை என்று சொன்னார். அது 100% உண்மை. ஆனால் எந்த நிறுவனமும் அப்படி செயல்பட முடியாது. அதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கான செயல் திட்டங்களை வரையறுத்து கொண்டு அப்படித்தான் செயல்பட முடியும். அதைத்தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் தன்னுடைய உரையிலே பதிவு செய்தார். உலகத்தில் பயணம் 2 பாதைகளில்தான் நிகழ்கிறது. மனித குலத்தின் பயணம் கருத்தியல் பயணம், செயற்பாட்டு பயணம், சிந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த பாதைகள் வரையறுக்கப்படுகின்றன. ஒன்று இடதுசாரி பாதை, இன்னொன்று வலதுசாரி பாதை என்று பயணமாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு கருத்தியல் இருக்கிறது, ஒரு ஐடியாலஜி இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ அதை நாம் பின்பற்றுகிறோம். கிறித்தவம் என்பது ஒரு கருத்தியல், இஸ்லாம் என்பது ஒரு கருத்தியல், இந்துத்துவம் என்பதும் ஒரு கருத்தியல் தான். ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி கருத்தியல் இருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கருத்தியல் இருக்கிறது. அவன் அதை வரையறுத்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் குடும்பம் அவனுக்கு அதை காட்டுகிறது. மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ, சாதியும் ஒரு கருத்தியல் தான், மதமும் ஒரு கருத்தியல் தான். ஆக நம்மை அறியாமலேயே நாம் ஒன்றை சார்ந்து அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இது உலகம் முழுவதும் இருக்கிற மானுட விதி. இதை தவிர்க்க முடியாது. ஆகவே மை இந்தியா என்கிற இந்த சமூக ஊடக நிறுவனம் ஒரு நிலைப்பாட்டை அல்லது ஒரு கருத்தியலை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கப் போகிறது. அது எப்படி இருக்க வேண்டும்? அண்ணன் முத்தரசன் சொன்னார், நடுநிலை என்று ஒன்று இல்லை, நடு பாதை என்று ஒன்று இல்லை, மையம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னார். மையம் இருக்கிறது. அதுதான் இடதையும் தீர்மானிக்கிறது, வலதையும் தீர்மானிக்கிறது, இடதையும் வலதையும் இணைக்கிறது. மையம் இல்லாமல், அச்சாணி இல்லாமல் 2 சக்கரங்கள் இயங்க முடியாது. மைய புள்ளி இல்லாமல் இடமோ வளமோ இருக்க முடியாது. மையம் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நடுநிலை என்றால் நான் இவரையும் விமர்சிக்க மாட்டேன், இவரையும் விமர்சிக்க மாட்டேன், நான் பொதுவாக இருப்பேன், நடுநிலையிலே இருப்பேன் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவனுக்காகவும் பேச மாட்டேன், வன்கொடுமைகளை செய்தவனையும் நான் கண்டுகொள்ள மாட்டேன், நான் நடுநிலையில் இருப்பேன் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த புரிதலில் தான் பிழை இருக்கிறதே தவிர இந்த நடுநிலை என்பதுதான் பிழையான பார்வை. நான் இந்த பக்கமும் சாய மாட்டேன், அந்த பக்கமும் சாய மாட்டேன் என்பதல்ல நடுநிலை என்பது. ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையிலே ஒரு கலவரம் நடக்கிறது, அல்லது ஒரு வன்முறை நடக்கிறது, அல்லது ஒரு கொடுமை நிகழ்கிறது. ஓநாய் ஆட்டுக்குட்டியை மென்னியை பிடிக்கிறது, இரத்தத்தை உறிஞ்சுகிறது. நான் ஓநாய் பக்கமும் பேச மாட்டேன், ஆட்டுக்குட்டி பக்கமும் பேச மாட்டேன், நான் நடுநிலையாளன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஓநாய்க்கு துணை போகிறான் என்று பொருள். பலவீனமானவர்களின் பக்கம், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம், எளியவர்களின் பக்கம், விளிம்புநிலை மக்களின் பக்கம் நிற்பவன்தான் சரியான நபர். அதுதான் நடுநிலை, அதுதான் மையம். அப்படியே நிஷா என்று கருதுகிறேன். அவர் பேசும்போது இயல்பாக இந்த மை என்பதை தமிழிலே மை இந்தியா என்று பார்த்தால் நேர்மை இந்தியா என்று அதற்கு ஒரு புதிய சொல்லாடலை இங்கே சொன்னார். நேர்மை இந்தியா. நேர்மை என்கிற சொல் நடுநிலையின் பொருள். அதுதான் நேர்மை, அதுதான் நடுநிலை. நேர்மை என்னவாக இருக்கும் என்றால், இந்த புறமும் சாய மாட்டேன், இந்த புறமும் சாய மாட்டேன் என்பதல்ல, நேர்மையோடு இருப்பேன் என்பதுதான் நடுநிலை, அதுதான் மையம். நேர்மை என்பது என்ன? நேர்மை என்பது பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதியை வழங்க போராடுவது என்பதுதான் நேர்மை. நீதி தவறாமை என்பதுதான் நேர்மை. நீதி தவறாமை என்பதுதான் மையம். நீதி தவறாமை என்கிற நேர்மைதான் நடுநிலை, அதுதான் நடுவுநிலை. பாரபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படின்னு. பாரம் பட்சம் அப்படின்றா, பாரம்னா வலு, பட்சம்னா அதன் பக்கம், வலுவான பக்கம் சாயக்கூடாதுன்னு தான் பொருள். தராசு என்ன பண்ணும்? வலுவான பக்கம் முள்ளு சாஞ்சிரும். நம்ம தராசு போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த பக்கமும் பாரம் இல்லாமல் சமமாக வைக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் அது நேராக நிற்கும். ஒரு புறத்தில் பாரம் அதிகமாக இருந்தால் அந்த பக்கம் சாஞ்சிரும் அந்த தராசு முள். இப்போ பாரபட்சம், பாரத்தின் பக்கம் எவன் வலுவாக இருக்கிறானோ அவன் பக்கம் நின்று பேசுறது. எந்த சாதி ஆதிக்க சாதியோ அந்த சாதிக்கான ஆதரவு நிலையை எடுப்பது. எந்த மதம் பெரும்பான்மை மதமோ அந்த மதத்தின் பக்கம் நின்று பேசுவது. பெரும்பான்மை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்றால் சிறுபான்மையின் நிலை என்ன? வலுவானவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பார்கள் என்றால் எளியவர்களின் நிலை என்ன?
இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை காண்பதுதான் நடுவு நிலை.